ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். இது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிஎன்பிடிசிஎல் அப்படின்ற மாதிரி ஒரு நிறுவனம். இது வந்து நல்ல கவர்மெண்ட்டோடைய ஒரு என்ன சொல்றது? கவர்மெண்ட்டோடைய எலக்ட்ரிக்கல் அ நிறுவனம் தாங்க இது. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் ஜாபு கைவிடாம அப்ளை பண்ணுங்க. நல்லபடியா செட்டில் ஆகலாம் லைஃப்ல. அப்படி ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் இன்னைக்கு உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னா, லீகல் கன்சல்டன்ட்டா, சீனியர் கன்சல்டன்ட்டாவும் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 2 வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. ஒண்ணு வந்து லீகல் கன்சல்டன்ட், இன்னொன்னு வந்து சீனியர் கன்சல்டன்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி விரும்புறாங்க. சரிங்களா? லீகல் கன்சல்டன்ட் இல்லன்னா சீனியர் லீகல் கன்சல்டன்ட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இத வந்து அப்ரூவ் பண்ண போறது யாரு அப்படின்னா, தி சீஃப் இன்ஜினியர் பெர்சனல் டிஎன்பிடிசிஎல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது 35 தாண்டி இருக்கக்கூடாது. லீகல் கன்சல்டன்ட்டா இருக்கணும். 65 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவால தான் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா மக்களே? அது போக வேற என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, லா முடிச்சிருந்திருக்கணும். பார் கவுன்சில்ல வந்து கன்டினியூஸா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கணும் லால அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீனியர் லீகல் கன்சல்டன்ட்னா டிகிரி முடிச்சிருந்திருக்கும் லால அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங்ல எலக்ட்ரிக்கல் இல்ல மெக்கானிக்கல் படிச்சிருந்தீங்கனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அது போக வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து படிச்சிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பிஜி லால முடிச்சிருந்தா பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிய சேர்ந்தவங்களா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க மக்களே. நல்லபடியா தமிழ் எழுத படிக்க தெரியணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கிரிமினல் கேஸஸ்லயும் அசோசியேட்டடா இருக்கக்கூடாது அப்படின்ற டீடைல்ஸுமே குடுத்திருந்திருக்காங்க. பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அண்ட் டெர்மினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கம்ப்ளீட்டா டெம்பரவரி ஆ ஆன ஒரு பீரியட் தான். வேலைவாய்ப்பு தான். 2 வருஷத்துக்கான ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல் வருஷம் உங்களுக்கு வேலை குடுப்போம். அடுத்த வருஷம் நாங்க உங்களுக்கு வேலைய பார்த்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அது போக வேற என்ன டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இது வந்து எலிஜிபிள் அட்வொகேட்ஸ நாங்க செலக்ட் பண்ணி எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. லீகல் ஒர்க் எக்ஸ்பெக்டட் பண்ண மாதிரி எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ரிவிஷன் இல்ல ஆனா இங்க பே பத்தி எதுவுமே அவங்க சொல்லலங்க. ஓகேங்களா? லீவ் வந்து 12 நாளைக்கு லீவ் எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாரி பே இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோடா சம்பளம் அப்படின்னா, ரூ. 1,50,000 சம்பளங்க. ரூ. 1,50,000 சம்பளத்தோட நீங்க வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டெஃபினட்டா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? சீனியர் லீகல் கன்சல்டன்ட்க்கு ரூ. 1,50,000 இதே லீகல் கன்சல்டன்ட்க்கு ரூ. 1,00,000 வரைக்கும் குடுக்குறாங்க. அதனால கடகடன்னு எடுத்து அப்ளை பண்ணுங்க. அது போக ஆ உங்களுக்கு வந்து டிராவலிங் அலவன்சஸ் எல்லாமே குடுத்துருவோம். ஏசி ட்ரெயின்ல, ஏசி பஸ்ல ஆ டிராவல் பண்ற மாரி அவுட் சைட் தமிழ்நாடு நீங்க போறீங்க அப்படின்னாலும் அதோட டீட்டெயில்ஸயுமே நீங்க சப்மிட் பண்ணிட்டா அதுக்கான காசையுமே நாங்க உங்களுக்கு குடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா மக்களே? இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ம் மாதிரி குடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம்ல உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். உங்களுடைய பேரு, உங்க அப்பா, அம்மா இல்ல கணவர் பேரு, ஆ செக்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன மேல், ஃபீமேல் ஆர் அதர்ஸ். அப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன, அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், டெலிஃபோன் நம்பரு, மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, நேஷனாலிட்டி, மெரிட்டல் ஸ்டேட்டஸ், எஜுகேஷன் ஆர் பர்சனல் குவாலிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க குடுத்துருங்க. குடுத்துட்டு என்னென்ன எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் இங்க குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸையும் இங்க என்க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா மக்களே? அண்டர்டேக்கிங் என்னவோ அத குடுத்துட்டு இந்த இடத்துல சைன் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிகிரி இன் லா கம்பல்சரி வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சீனியர் லீகல் கன்சல்டன்ட்ல 10 வருஷம் பிராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கணும். ரூ. 1,50,000 உங்களுக்கு சம்பளம். அதே மாதிரி லீகல் கன்சல்டன்ட்னா 3 வருஷம் பிராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கணும். ரூ. 1,00,000 உங்களுக்கு சம்பளம். வயது சீனியர் லீகல் கன்சல்டன்ட்க்கு 65 தாண்டி இருக்கக்கூடாது. இதே லீகல் கன்சல்டன்ட்க்கு 35 தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் என்கேஜ்மென்ட்க்கு வந்து 2 இயர்ஸ் டூ 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பிளேஸ் ஆஃப் ஒர்க் வந்து தமிழ்நாடுல எங்கேயும் இருக்கலாம். டெல்லிக்கு அப்பப்போ போயிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான லிங்க் வந்து www.tntdcl.org அப்படின்ற ஒரு இணையதள முகவரியில போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க.
லிங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துர்றேன். பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர்